இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அமைப்பதை குறித்த தொடர் போதனைகளை இந்த நாட்களிலே ஆண்டவர் பிரசங்கித்த மலை பிரசங்கம் என்ற பகுதியிலிருந்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை அடிப்படையாக கொண்டு நாம் தியானம் செய்து வருகிறோம். முக்கியமாக இந்த முதல் பகுதியிலே பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த பாக்கிய வாழ்வின் நிலைப்பாடுகளை குறித்தும் தகுதி நிலைகளை குறித்தும் திருமறை போதிக்கும் ஆண்டவரின் போதனைகளை நாம் கவனித்து வருகிறோம். முதல் வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் இந்த சிந்தனைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடந்த தியானத்தில் நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். உலகத்தின் மதிப்பீடுகளை புறம் தள்ளினவர்களே பாக்கியவான்களாக இருப்பார்கள். உலகத்தின் மதிப்பீடுகள் ஒரு பக்கம் வேறு விதமாய் இருக்கும்போது அதை பரலோகத்தின் மதிப்பீடுகளுக்குள் கொண்டு வந்து தங்கள் வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்பதை கடந்த தியானத்திலே நாம் கவனித்தோம். இன்றைக்கு அடுத்த காரியத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 10ஆவது வசனத்தில் இருந்து 12ஆவது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 10லிருந்து 12ஆவது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகள். இங்கே நீங்கள் பார்க்கிற காரியம் என்ன? உலகத்தின் பாதகங்களை சாதகமாக்குபவர்கள் அவர்கள்தான் பாக்கியவான்களாக மாற்ற முடியும். அவர்கள்தான் பாக்கியவான்களாக தங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த முடியும். உலகம் எதையெல்லாம் அவர்களுக்கு பாதகமாக கொடுக்கிறதோ அதையெல்லாம் கடவுளுக்காகவும் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காகவும் சாதக நோக்கிலே பார்க்கிறவர்களும் அதை சாதகமாக்கி கொள்ளுகிறவர்களுமே பாக்கியவான்களாக மாறுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை நமக்கு கொடுக்கிறதல்லவா? உலகம் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை கொண்டிருக்கவில்லை. யாருமே தங்களுக்கு ஏற்படுகிற ஒரு பாதகமான அவல நிலைகளை அவர்கள் சாதகமாக பார்ப்பதில்லை. ஆனால் கடவுள் அவருடைய வார்த்தையிலே அப்படித்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் எதற்காக, எப்படி என்பதெல்லாம் இங்கே எழ வேண்டிய ஒரு கேள்வி. உலகத்தின் பாதகங்களை அவர்கள் எதற்காக சாதகமாக்கி கொள்ளுகிறார்கள்? அதை அவர்கள் எப்படி சாதகமாக்கி கொள்ளுகிறார்கள்? இந்த வேத பகுதிகளை நீங்கள் படித்தாலே அதற்கான முழு விவரங்களையும் அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி என்கிற வார்த்தை. அதற்கு மேலே நீங்கள் போவீர்களானால் 10ஆவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையிலே சொல்லுகிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். அப்படியானால் நீதியின் நிமித்தமாய் வருகிற துன்பம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காகவும் அவருக்காகவும் காட்டுகிற பற்றுறுதிக்காக வருகிற போராட்டம் அல்லது உபத்திரவம் என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு விளங்க சொல்லுகிறது. கடவுளை நம்பி இருக்கிற மனிதன் சுகமாய்த்தான் வாழ வேண்டும். கடவுளை நம்பி இருக்கிற மனிதன் எப்பொழுதும் வளமாய்த்தான் இருக்க வேண்டும். அவனுக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ போராட்டங்களோ அவனுக்கு வரக்கூடாது என்பதெல்லாம் ஒரு பக்க பார்வையாக இருக்கும்போது வேத வாக்கியங்கள் அப்படி சொல்லவில்லை. அது என்ன சொல்லுகிறது? உலகத்திலே கிறிஸ்துவின் நிமித்தம் நீதியாகிய அவருக்காக வாழுகிற வாழ்க்கையின் நிமித்தமாக ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையிலே போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவன் சந்தித்துதான் ஆக வேண்டும். இதில் மாற்றம் ஒன்றும் கிடையாது.
ஆனால் அதை எப்படி அவன் சாதகமாக்க முடியும்? 3 காரியங்களை நான் இந்த வேத பகுதியில 12வது வசனம் வரைக்கும் என்னுடைய சிந்தனையில நான் தியானித்தேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, அவர்கள் நீதிக்கான விலைக்கிரயத்தை கொடுக்க முன்வருகிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக வாழுகிற நீதியுள்ள வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில பாதகமான அனுபவங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த மேலே இருக்கிற வசனங்களிலே நீங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கலாம். துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்களிடத்திலே சொல்லி பொய்யாய் உங்கள் மேல் பேசி, இப்படியெல்லாம் வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கலாம். துன்பம், பலவிதமான தீமையான மொழிகள், பொய்கள், இவைகளையெல்லாம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே கடவுளுக்காக எப்படி அவன் சாதகமாக்க முடியும்? எப்படி அவனுடைய வாழ்க்கை அதற்கு உந்தி தள்ளப்பட முடியும் என்றால், அந்த நீதியின் வாழ்வுக்காக அவன் விலைக்கிரயம் செலுத்த முன்வர வேண்டும். என் நிமித்தம் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்கிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். நீதிக்கான விலைக்கிரயம் கொடுக்க முன்வராதவன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதகமான அனுபவங்களை சந்திக்கும் போது ஒருபோதும் அவன் அதிலே சந்தோஷப்பட மாட்டான், களி கூற மாட்டான். அவன் பின்னடையத்தான் செய்வான், கடவுளை குறை கூறி கொண்டிருப்பான். இறை மக்களே, உங்களுடைய வாழ்க்கை நிலை எவ்விதமாய் இருக்கிறது? நீதிக்காக துன்பப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்றால், அவர்கள் நீதிக்கான விலைக்கிரயத்தை செலுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்போது எவ்விதமாக நீங்கள் அந்த வாழ்க்கை நிலையை பார்க்கிறீர்கள்? இரண்டாவதாக, நீதிக்கான முன்மாதிரிகளை அவர்கள் அமைத்துக் கொள்ளுகிறார்கள். எப்படி அவர்கள் இந்த பாதகங்களை சாதகமாக்குகிறார்கள்? இந்த நீதியின் வாழ்வுக்கான முன்மாதிரிகளை தங்களுக்கு முன் வேதத்திலிருந்து நிறுத்தி கொள்ளுகிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது அந்த 12வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அந்த நல்ல முன்மாதிரிகளை தங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் ஒரு காலம் நீதியின் வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணிக்கவோ விலைக்கிரயம் செலுத்தவோ தயங்கவே மாட்டார்கள். மூன்றாவதாக, நீதிக்கான பலனின் மேல் நோக்கமாயிருக்கிறவர்கள். அதைத்தான் அடுத்த வேத காரியம் இங்கே சொல்லுகிறது. அங்கே என்ன வாசிக்கிறோம்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உலகத்திலே உனக்கு பலன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். உலகத்திலே நீ சகலத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீ பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கிற மகளாய் இருப்பாயானால் அங்கே உனக்கு அதற்கான பலன்கள் உண்டு. யார் நித்திய பலன் மேல் தங்கள் நோக்கத்தையும் கவனத்தையும் வைத்திருக்கிறார்களோ, உலகத்திலே அவர்கள் நீதிக்காக படும் பாடுகளையோ போராட்டங்களையோ அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த பாதகங்களையும் தங்களுக்கு அவர்கள் சாதகமாக்கித்தான் கொள்ளுவார்கள். இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை நீங்கள் அமைக்க வேண்டும் என்றால் பாக்கியவான்களாய் இருப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். பாக்கியவான்களின் வாழ்க்கைக்கு நீங்கள் முன்வருவீர்களானால் அதற்குள்ள இரண்டாவது காரியம் என்ன? உலகத்தின் பாதகங்களை சாதகமாக்கும் வாழ்க்கை நிலை உங்களுக்கு தேவை. அதற்கு என்ன தேவை? எனக்கு நீதியின் வாழ்வுக்கான விலைக்கிரயம் செலுத்த நான் முன்வர வேண்டும். நீதிக்கான முன்மாதிரிகளை திருமறையிலிருந்து நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே என்ன நடக்கிறது என்பதல்ல, வேதத்திலே என்ன நடந்திருக்கிறது என்பதற்குத்தான் என் கவனத்தை நான் செலுத்த வேண்டும். மூன்றாவது, நீதிக்கான பலனை ஒரு நாள் நித்தியத்திலே பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கான பொறுமையும் அமெரிக்கையும் எனக்கு மிக அவசியம்.
ஆண்டவரிடத்திலே கெஞ்சுவோம். ஆண்டவரே, உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அமைப்பதற்கு இந்த உலகத்திலே எனக்கு வரும் எல்லா விதமான பாதகங்களையும் பாதகமான அனுபவங்களையும் சாதகமாக்கிக் கொள்ளும் கிருபையையும் பலனையும் எனக்கு தாரும். உம்முடைய பலனால் என்னை நிறைத்து வழிநடத்தும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அப்படிப்பட்ட கிருபையினாலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழிநடத்துவாராக. ஆமென்.